ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான புது வீடியோ. இன்றைக்கி நம்ம ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அவரோட பேரை நான் கடைசியாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அவரோட லைஃப் ஸ்டோரியை பற்றி சொல்லிடுறேன். ஸோ இவர் பிறந்த இடம் கோயம்புத்தூரில் களங்கள் என்னும் ஒரு ஊரில் 1893 மார்ச் 23 பிறக்கிறார். இவர் பிறந்து சில மாதத்திலேயே இவங்க அம்மா இறந்துடுறாங்க. இவங்க இறந்ததுக்கு அப்புறமா இவர் தாய்மாமா தான் இவரை எடுத்து வளர்த்துறாரு. வளர்த்தி அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்கூல்லையும் சேர்த்துறாரு. இவருக்கு அந்த டைமில் குறும்புத்தனம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனாலயோ என்னவோ இவர் ஸ்கூலை விட்டு சீக்கிரமாகவே நீக்கப்படுறார். அதுக்கான காரணம் என்னென்னா, தமிழ்லையும் மேக்ஸ்லையும் சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தவர் ஒரு நாள் டீச்சர் மேலே மண்ணை தூவிடுறாரு. ஸோ அப்படி அந்த மண்ணை தூவும் போது டீச்சர் கோவப்பட்டு, நீ இனிமேல் அந்த ஸ்கூல்லேயே படிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சிட்றாங்க. அப்படி வெளியே அனுப்பிச்சோடனே அவங்க மாமாவும் அவங்க அப்பா கிட்ட போய் விட்டுறாரு. அப்படி விட்டோடனே இவங்க அப்பா ரொம்ப கோபம் அடைஞ்சு, நீ இனிமேல் ஸ்கூலில் படிக்க வேணாம், நீ போய் தோட்டத்தில் வேலை செய்யன்னு சொல்லி தோட்டத்துக்கு அனுப்பிச்சி விட்டுறாங்க. ஸோ அப்படி அந்த பையன் தோட்டத்துக்கு போனோடனே தோட்டத்தில் போய் உட்காந்து தான் யோசிக்கிறான், நம்ம ஸ்கூலில் விட்டது ரொம்ப தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லி அந்த தோட்டத்தில் உட்காந்து ஸ்கூலுக்கு போகாமல் நல்ல நல்ல புத்தகங்களாக எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். படித்து நிறையா விஷயத்தை தெரிஞ்சுக்கிறான். அது மட்டும் இல்லாமல் பையனுக்கு படிப்பு மேலே மிகப்பெரிய ஆர்வம் வருது. அதுக்கப்புறமா அந்த பையன் ஒரு நாள் அந்த தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த தோட்டத்துக்கு நடுவில் ஒரு புல்லட் பைக் கிராஸ் ஆகுது. அந்த புல்லட் பைக் ஓட்டிகிட்டு போனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷை சேர்ந்த ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர். ஸோ அந்த சைடு அவர் போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக பைக் அங்கே நின்றுது. ஸோ அப்போ அந்த பையனை கூப்பிட்டு, கொஞ்சமாக எனக்கு கெரோசினும் துணியும் கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அப்போ அந்த பையன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். அந்த ஆஃபீஸரும் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கெரோசின் ஊற்றி அந்த இன்ஜினை கழுவி போடுறாரு. நல்லா பைக் ஓடுது. ஸோ அப்போ அந்த பையன் அதை பார்க்கும்போது, ஸோ இப்போ இந்த மாதிரி பைக் ஓட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த பையன் அந்த பைக் எங்கே போச்சுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 16 மைல் தூரமாக தேடி போயிருக்கான். அப்படி தேடி போகும்போது தான் கோயம்புத்தூரை ரீச் பண்ணியிருக்கான். ஸோ அப்போ அவன் கோயம்புத்தூர் ரீச் பண்ணோடனே அந்த கோயம்புத்தூரில் பார்க்குறான், எல்லாமே புத்தம் புதுசாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்க்குறக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த பைக் எங்கே போச்சுன்னு அந்த பையனுக்கு தெரியல. ஸோ அதனால் அந்த டைமில் ஒரு ஹோட்டலில் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுறான். ஜாயின் பண்ணி 2 வருஷம் யாராவது நல்லா உழைக்கிறான். உழைச்சி 400 ரூபா சம்பளத்தோடு வெளியே வரான். வெளியே வந்து அந்த ஆஃபீஸர் வீடு எங்கன்னு கண்டுபிடிச்சி அவர்கிட்ட போய் இந்த 400 ரூபாயை கொடுத்து, சார் இந்த 400 ரூபாயை நீங்கள் வச்சுக்கோங்க, எனக்கு அந்த உங்களோட புல்லட் பைக்கை எனக்கு கிஃப்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதே மாதிரி அந்த ஆஃபீஸரும் இந்த பையனை பார்த்து ரொம்ப ஆர்வம் அடைஞ்சு இந்த அப்பான்னு சொல்லி அந்த பைக்கை கொடுத்துட்றாரு. அந்த பையன் எடுத்துகிட்டு போய் இவங்க தோட்டத்தில் வச்சு அந்த பைக்கை ஃபுல்லாக பிரித்து அந்த கெரோசின் ஊற்றி பர்ஃபெக்டாக திருப்பி க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுறான். ஸோ அப்போ தான் புரியுது இந்த பைக் மேலே இவனுக்கு இவ்வளோ பெரிய ஆர்வம் இருந்திருக்குன்னு. ஸோ அண்ட் தென் இந்த பையன் தொழிலாளியாக இருந்ததுக்கு அப்புறமா இந்த பையன் முதலாளி ஆகும்னு நினைக்கிறான். ஸோ அதனால் இந்த பையன் ஒரு லாபத்தை பார்க்குறதுக்காக காட்டன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறான். காட்டன் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த பையனுக்கு பெருசாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கை கொடுக்கல. ஸோ கை கொடுக்காதனால இந்த பையன் என்ன பண்ணுறான்னா, நம்ம காட்டன் பிஸ்னஸை நல்லா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கோயம்புத்தூரில் ஒரு கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்றான். வேலைக்கு சேர்ந்து அங்கே ஒரு நிபந்தனையும் வைக்கிறான், சார் நான் இங்கே 2 வருஷம் தான் வேலை செய்வேன், 2 வருஷத்துக்கு மேலே வேலை செய்ய மாட்டேன்னு சொல்கிறான். ஸோ அதனால் அவங்க அந்த நிபந்தனையை ஏற்று 12 ரூபா சேலரி வச்சு இந்த பையனை 2 வருஷம் வேலை செய்ய வைக்கிறாங்க. இந்த பையனும் நல்லா வேலை செய்கிறான். வேலை செஞ்சு நிறையா விஷயத்தை கற்றுக்கிறான். அதுக்கப்புறமா திருப்பியும் இந்த பையன் ஒரு காட்டன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணான். அந்த டைம் என்னமோ இந்த பையனுக்கு மிகப்பெரிய லாபம். அதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் World War நடந்துச்சு. ஸோ அதனால் காட்டன்ஸ் நிறையா தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் நிறைய பல்க் பேக்கேஜஸ் நிறைய சேல்ஸ் ஆச்சு. ஸோ அதனால் இந்த பையனுக்கு ஏகப்பட்ட லாபம் கிடச்சிது. ஸோ இந்த பையன் இந்த லாபம் கிடச்சதை எடுத்துகிட்டு போய் பாம்பே பிஸ்னஸில் போடுறான். ஆனால் பாம்பே பிஸ்னஸ் இந்த பையனை டோட்டலாக கை விட்டுறது, இவனுக்கு கை கொடுக்கல, டோட்டலாக லாஸ் ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறமா இந்த பையன் இவர் ஃப்ரெண்டை தேடி போகிறான். இவர் ஃப்ரெண்டு பேர் தான் ராபர்ட் ஸ்டான்ஸ். இவர் ராபர்ட் ஸ்டான்ஸ் என்ன பண்ணுறாருன்னா, என்கிட்ட ஒரு 4000 ரூபா இருக்குது, நீ ஒரு கடனை ஒரு 4000 ரூபாய் யார்கிட்டையாவது வாங்கு, நம்ம 8000 ரூபாய் வச்சு ஒரு பஸ் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இவங்க பஸ் கம்பெனியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நல்லா போகுது. நல்லா போகிற டைமில் இந்த பையன் இந்த பஸ்ஸை பற்றின நுணுக்கங்களை நல்லா கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் எப்படி செயல்படுத்தணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறான். அப்படி செயல்படுத்துறது எல்லா விஷயத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக யூஸ் பண்ணுறான். அதே மாதிரி சில வருஷத்தில் UMS யுனைடெட் மோட்டார் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏகப்பட்ட பஸ்ஸஸ் இவங்க கம்பெனிக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி
பேசஞ்சர்ஸ்க்காக புதுசாக ஹோட்டல், அது மட்டும் இல்லாமல் பஸ் ஸ்டாப், அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் போர்ட் புதுசாக ஒன்று இன்வென்ட் பண்ணி அதில் பஸ் இந்த டைமுக்கு வரும், இந்த டைமுக்கு போகும் அப்படிங்கிற எல்லா புள்ளி விவரத்தோட எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக கொண்டு வந்தார். அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பேசஞ்சர்ஸ்க்காக வெயிட்டிங் ரூம் கொண்டு வராங்க. இதெல்லாம் கொண்டு வந்த டைமில் தான் ஜெர்மனியிலேருந்து குயின்ஸ் தம்பதி இந்த நாட்டுக்கு வராங்க. அந்த நாட்டுக்கு இவங்க சிகிச்சைக்கு வரும்போது எந்த விடுதியில் தங்கலான்னு பார்க்கும்போது தான் இவரோட விடுதியில் தங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போய் தங்குறாங்க. இவரும் போய் நல்லா விசாரித்து பார்த்துக்கிறாரு. சீக்கிரமாக அவங்களுக்கு உடம்பு சரியாகுது. சரியானோடனே இவங்க ஒரு வேண்டுகோள் இருக்கிறாங்க, நீங்கள் கண்டிப்பாக எங்கள் நாட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த நாட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி. ஸோ அதே மாதிரி இவர் 1933 எல்லா பக்கமும் உலக நாடுகளுக்கு சுற்றுலா போகிறாரு. எந்தெந்த நாட்டுக்கு போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, ஃப்ரான்ஸ், ஜப்பான், இங்கிலாந்து, இந்த மாதிரி எல்லா நாட்டுக்கும் உலக சுற்றுலா போகிறாரு. போகிறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க புதுசான இன்வென்ஷன்ஸை பார்க்குறாரு, தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை நம்ம ஊருக்குள்ளேயும் கொண்டு வரணும்னு நினைக்கிறார். அதை கொண்டு வந்தார். ஸோ இவர் 1933 இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இன்வென்ட் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷேவிங் மிஷினையும் அதுக்கப்புறம் ரேசர் பிளேடையும் இன்வென்ட் பண்ணுறாரு. ரெஜிஸ்ட்ரேஷனை யூரோப்பில் வாங்கி அதுக்கப்புறமா உலகம் முழுக்க சேல்ஸ் பண்ணுறாரு. இவருக்கு நல்ல லாபம் கிடைக்கிது. லாபம் மட்டும் கிடைச்சது பத்தாதுன்னு இதுக்கு அடுத்தது புதுசாக இன்வென்ஷன்ஸ் பண்ணுறாரு. நிறைய இன்வென்ஷன்ஸ் பண்ண இவருக்கு படிப்பு மீது மிகப்பெரிய ஒரு ஆர்வம் வந்ததுனால இவருக்கு 40 வயசு ஆகுது. 40 வயசு ஆனாலும் நான் படிக்கணும்னு சொல்லி அமெரிக்காவில் பாலிடெக்னிக் காலேஜ் அங்கே போய் ஜாயின் பண்ணி 3 இயர்ஸ் படித்து அதுக்கப்புறமா அதே மாதிரி ஒரு காலேஜை இங்கே கொண்டு வராரு. ஸோ அதே காலேஜில் படித்து அதுக்கப்புறமா கோயம்புத்தூரில் இங்கே ஒரு காலேஜ் ஓப்பன் பண்ணுறாரு. காலேஜ் ஓப்பன் பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வேலை வாய்ப்பு வாங்கி தர்றாரு. இது மட்டும் இல்லைங்க, இவர் பண்ண ஏகப்பட்ட இன்வென்ஷன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இவர் பண்ண இன்வென்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் இதுக்கப்புறமா சப்பாயா புரட்சி, ஆரஞ்சு புரட்சி, இந்த மாதிரி ஏகப்பட்ட புரட்சியிலையும் ஈடுபட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மெடிசனில் ஏகப்பட்ட டீவியேஷன்ஸ் அண்ட் தென் மெடிசனில் ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் தென் தியரியை டெரைவ் பண்ணி கம்ப்ளீட்டும் பண்ணியிருக்காரு. ஸோ நான் இவ்வளோ நேரம் யாரை பற்றி சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா த ஒன் அண்ட் ஒன்லி பர்சன் ஜிடி நாயுடு, ஜிடி துரைசாமின்னு சொல்லுவாங்க. ஸோ இவரை பற்றி தான் நான் இவ்வளோ நேரம் சொன்னேன். நான் இவ்வளோ சொன்னனே, ஆனால் இவருக்கான ஒரு அங்கீகாரம் இந்தியாவில் யாருமே தரல. இந்த அங்கீகாரம் எல்லாமே ஃப்ரீயாக அமெரிக்காவுக்கே கொடுத்துட்டாரு. நீங்கள் ஏன்னு கேட்கலாம். ஏன்னா இந்தியா இவர் பண்ணுற ஒவ்வொரு இன்வென்ஷன்ஸ்க்குமே பெருசாக கையில் இல்லை, கரெக்டாக சப்போர்ட்டும் பண்ணல. ஆனால் இவர் பண்ண இன்வென்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த உலகமே போட்டு வச்சு இந்த இன்வென்ஷன்ஸ் யார்கிட்ட கொடுக்குறேன், நான் பண்ணுறேன்னு சொல்லி இந்த காப்பிரைட் எல்லாருமே. ஆனால் இவர் மனசு உடஞ்சி கடைசியாக சென்னை தீவர்கள் அப்படிங்கிற இடத்துல இதோட எல்லா மக்கள் கண் முன்னாடி சுத்தமாக உடைச்சிட்டார். உடைச்சதுக்கு அப்புறம் இவர் கடைசியாக சில வீதி எக்ஸ்பெரிமெண்ட்ஸை தான் இப்போ கோயம்புத்தூர்ல ஒரு இடத்துல மியூசியமாகவும் ஸ்கூல் இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இவர் உடைச்சது எல்லாமே நார்மலான திங்ஸ் கிடையாது, மிகப்பெரிய பொக்கிஷங்கள் எல்லாத்தையுமே உடைச்சிட்டாரு. அது மட்டும் இல்லைங்க, இவர் பண்ண விஷயங்கள் எல்லாமே டோட்டலாக இவர் பேரில் இப்போ வராது. ஒரு இங்கிலாந்து பேரோ இல்லை ஒரு பிரிட்டிஷ்காரன் தான் வரும். ஏன்னா இந்திய ஒரு சரியான ஜிடி நாயுடுங்கிற ஒரு பேர் கடைசி வரைக்குமே யாருக்குமே பெருசாக தெரியாமல் போச்சு. அதுதான் இப்போ இந்த இடத்துல நான் அப்துல் கலாம் பற்றி சொன்னாங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் ஜிடி நாயுடு பற்றி சொன்னோம்னா பெருசாக யாருக்கு. ஸோ அதனால தான் என்னோட பதில். ஸோ எல்லாருமே ஜிடி நாயுடுவோட மியூசியத்துக்கும் கோயம்புத்தூர்ல இருக்கு இன்னும் பென்சில் பண்ணி அண்ட் தென் இவர் தினம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1974 இறந்தார்.